राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। जय भोलो தாமிரபரணி மாதா की ஜெய். வாழ்க்கை ரொம்ப அழகான ஒண்ணு. வாழ்க்கைன்றது தனியா ஒன்றும் கிடையாது. நாம பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எல்லாத்துக்குமே உண்டு. மரம், செடி, கொடி, மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள், மனிதர்கள், தேவர்கள் எல்லாருக்குமே உண்டு. உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல உற்பத்தி ஆகிறது, அதுக்கப்புறமா விருத்தி வளர்றது, அதுக்கப்புறமா அஸ்தித்வம் அப்படியே இருக்கிறது. நம்ம ஒரு வயசு வரைக்கும் நமக்கு வளர்ச்சி உண்டு, அதுக்கப்புறம் வளர்ச்சி கிடையாது. அதுக்கப்புறமா க்ஷயம், கொஞ்சம் கொஞ்சமா தேயறது, அதுக்கப்புறம் விநாசம், இல்லாமல் போகிறது. உற்பத்தி, விருத்தி, அஸ்தித்வம், க்ஷயம், விநாசம் அப்படின்னு 5 விதமான நிலைகள் உலகத்துக்கே உண்டு. உலகமே உற்பத்தி ஆகிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். அது பல விஷயங்கள் அப்புறம் அப்படியே இருக்கும். அப்புறம் நிறைய விஷயங்கள் அப்படியே இல்லாமல் போகும். இப்போ டைனாசர் பல விஷயங்கள் இல்லாமல் போகிறது. அப்புறம் ஒரு நாள் உலகமே இல்லாமல் போயிடும். அதே மாதிரிதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களுடைய உடலுக்கும், ஜீவர்களுக்கு கிடையாது, உடலுக்கு. இப்ப நாமெல்லாம் பார்த்தோம்னா உற்பத்தி ஆயாச்சு, விருத்தி ஆயாச்சு, அஸ்தித்வம் ஆயாச்சு, க்ஷயம் இருக்கும். குழந்தைகளுக்கு இப்பதான் விருத்தி வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த 25-30 வயசு பசங்க அஸ்தித்வத்துல அவங்க எல்லாம் அப்படியே இருப்பாங்க. இதுக்குள்ளதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கையே. இந்த வாழ்க்கை நமக்காக பிரத்யேகமா தெய்வம் கொடுத்திருக்கு. இந்த வாழ்க்கையில எவ்வளவு அவசரத்துக்கு வேணாலும் நீங்க போகலாம். எந்த அனுபவத்தையும் அனுபவிப்பதற்கான அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இந்த உடம்புக்கெல்லாம் தான் தெய்வ அனுபவம் கிடைக்கும். இந்த உடலுக்கு தான் பெரிய பணக்கார வாழ்க்கை கிடைக்கும். இந்த உடலுக்கு தான் பெரிய படிப்பு கிடைக்கும். அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப விதுரர், நாரதர்லாம் வேலைக்காரியோட பசங்க தான். அவ்வளவு பெரிய ஞானம் அவங்களுக்கு. வீட்டு வேலை செய்யறவங்களுடைய பிள்ளைகள் தான் விதுரர். யாரு? நாரதர். மீன்காரம்மாவோட பிள்ளை தான் வேதவியாசர். வேதவியாசர்லாம் நமக்கு யாருமே இன்னைக்கு கிடையவே, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எந்த நிலைமையில இருப்பவர்களும் எந்த உயரத்தை வேணாலும் அடையலாம். அவரவர் மனசை பொறுத்து தான் வாழ்க்கை. அப்படியே பாட்டு, அவரவர் எண்ணங்களே உயரத்தில் செல்வதும் அவரவர் எண்ணங்களே. இதே பார்க்கலாம். உலகத்துல ஏழ்மையில இருப்பாங்க, அவங்களுக்கு பல பேர் உதவி பண்ணுவாங்க, ஆனா அவங்க ஏழ்மை மாறுறதே கிடையாது. ஏன்னா இந்த ஏழ்மையிலிருந்து வெளியில வரணும்ன்ற முயற்சியே அவங்களுக்கு இல்லை. நிறைய பேருக்கு உதவி எல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது, ஆனா அந்த ஏழ்மையை விட்டு வெளியில வரணும்னு போராடி வெளில வந்துடுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சில பேர் இப்ப படிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒத்துழைப்புகள்லாம் இருக்காது, ஆனா படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி. அப்துல் கலாம்லாம் எங்கேயோ தான் ராமேஸ்வரத்தில் பேப்பர் போட்டுன்ற பையன் தானே. எத்தனை படிச்சு கடைசியில் ஜனாதிபதி ஆகிற அளவுக்கு அப்படின்னா
அந்த அளவுக்கு அந்த உள்ளுக்குள்ள நமக்குள்ள அந்த வேகம் இருந்தால் எல்லாத்தையும் தாண்டி போயிட்டே இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக நாம யாருமே கஷ்டப்படுறதுக்காக, நஷ்டப்படுறதுக்காக, புலம்புறதுக்காக, அதுக்காக வரவே இல்லை. இந்த வாழ்க்கையில வாழ்ந்து நமக்கு எதெல்லாம் கஷ்டங்களோ மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான ஆசீர்வாதம் எல்லாருக்குமே பூரணமா இருக்கு. அதற்கான ஒத்துழைப்பு ஒவ்வொரு நாளும் பகவான் கொடுத்துட்டேதான் இருக்கான். கொடுக்காமலாம் இல்லவே இல்லை. உபயோகப்படுத்திக்கும். உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள், உங்கள் நேரம், உங்க மனசு. திரும்ப திரும்ப இதே தான், மனசு. இந்த மனசு தான் குருவினுடைய தர்மம். குருவினுடைய ஒரே வேலை என்னன்னா திரும்ப 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 இந்த மனசுக்கு உற்சாகம் கொடுக்கறது தான் குருவினுடைய ஒரே வேலை. இதுதான் குருவோட வேலை. வேற வேலையே கிடையாது. எனக்கு வேற என்ன வேலை சொல்லுங்க? எந்த கடையில் எப்படி போடுவாங்க நான் உங்களுக்கு சொல்லி தர்றேமா? அவசியமே கிடையாது. உங்க வீட்டுக்கு எப்படி காய் பண்ணணும், எப்படி சமையல் பண்ணணும் நான் சொல்லி தரணுமா? நிச்சயமா கிடையாது. உங்க குடும்பத்துக்கு எந்த மாதிரி வீடுகள் இருந்தா சௌகரியம் நான் சொல்லணுமா? அவசியமே கிடையாது. ஆணோ பெண்ணோ இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. தெரியலன்னா சொல்லி கொடுப்போம். ஆனால் இது எல்லாத்தையும் நீங்க அடையறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் உங்க மனசினுடைய உற்சாகம் தானே வேணும். வெளியில இருக்க சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், எதிர்பாராத விஷயங்கள் நடந்தாலும், இதெல்லாம் தாண்டி ஓடக்கூடிய மனோபலத்தையும் உற்சாகத்தையும் மட்டும் கொடுத்துட்டே இருந்தா போதும். நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ வண்டிக்கெல்லாம் பெட்ரோல் போட ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? மனசுக்கு உற்சாகம் இருந்தா போதும். நடப்பவை எதையா இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓடிட்டே இருக்கணும் மனசு. அந்த மனசு அப்படி சோர்ந்து போகும் பொழுது மனசுக்கு தைரியம் கொடுப்பதற்காகத்தான் குரு. அவ்வளோதான், வேற வேலையே கிடையாது. குருவுக்கு ஒரே வேலை தான். பொய்யா அவங்களை உற்சாகப்படுத்தக்கூடாது. பொய்யா அவங்கள பற்றி பெரிய ஒரு இதை கொடுத்துடக்கூடாது. உங்களுடைய தகுதி தெரிஞ்சு, உங்களுடைய திறமை தெரிஞ்சு, உங்க காலில் நீங்க நிக்கிறதுக்கு உங்களை தயார் பண்றது தான் சத்சங்கத்துக்கான கடமை. உங்க காலில் நீங்க நிக்கணும். உங்க மனசால நீங்க சிந்திக்கணும். உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும். அது முழு மனதோட வாழணும். எல்லாத்துலேயுமே சமர்த்த ராமதாசன். அதனாலதான் சத்ரபதி சிவாஜி அவனுடைய காலகட்டம் பயங்கரமான போராட்டமான காலகட்டம். போராட்டம் தான் வாழ்க்கை முழுக்க சத்ரபதி சிவாஜிக்கு. நம்ம தான் சொல்லணும், என்ன வாழ்க்கை போதாலும் போராடிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு. போராட்டம் இருக்க வரைக்கும் தான் வாழ்க்கை இருக்கும். போராட்டம் முடிஞ்சு போயிடுதுன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யம் இல்லை. சுவாரஸ்யமே கிடையாது. சுவாரஸ்யமான போராட்டம். அதுக்காக இவ்வளோ போராட்டமா, இதே போராட்டமா, இவங்களோடய இவ்வளோ வருஷம் போராட்டமா. சத்ரபதி சிவாஜிக்கு இதுதான் போராட்டமாவே இருந்தது. ஒரு நாளை போல அத்தனையும் தாண்டி ஜெயிச்சு வந்தான்னா சமர்த்த ராமதாசர் கொடுத்த உற்சாகம்தான் முக்கியமான காரணம். மனசு எப்பொழுதும் உற்சாகமா இருக்கணும். எந்த நிலைமையிலையும் இதுவும் கடந்து போவேன், இதுவும் கடந்து போகும், இல்லை இதுவும் கடந்து நான் போவேன். எவ்வளோ கடந்து நீங்க தானே வந்திருக்கீங்க. பல விஷயங்கள் போயாச்சு, அதை கடந்து நீங்க வந்திருக்கீங்க. எத்தனையோ நம்பிக்கை துரோகங்கள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், அதெல்லாம் போயாச்சு. அதெல்லாம் கடந்து நீங்க நிக்கிறீங்க. அதெல்லாம் போயாச்சு. ஏமாத்தினவர்களை கடந்து நீங்க வந்தாச்சு. நம்பிக்கை துரோகம் பண்ணவர்களை கடந்து நீங்க வந்தாச்சு. இதான பெரிய விஷயம். காட்டாற்று வெள்ளத்துல முதலையெல்லாம் இருக்கு, பாம்பு எல்லாம் இருக்கு. இதை கடந்து, அந்த நதியை கடந்து வந்துட்டோம்னா அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இவ்வளவு நாளும் இத்தனையும் கடந்துதான் நீங்க வந்திருக்கீங்க. வியாதி, எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள், கவலைகள். திரும்பி பார்த்தோம்னா அப்பா இவ்வளவு கடந்து வந்திருக்கோமா அப்படின்ட்டு நம்ம திரும்ப யோசிக்க நேரம் கிடைக்கிறது நமக்கு. உண்மை அதுதான். கடவுள் ரொம்ப நமக்கு நேரம் கொடுக்கல பழச உட்காந்து யோசிக்கிறதுக்கு. யாராவது ஒருத்தங்க எதையான சொன்னா ரொம்ப டைம் இருக்கு, அதான் பிரச்சனை அப்படின்னு. ஏதாவது பழசெல்லாம் சொல்லி புலம்பினான். ரொம்ப நிறைய நேரம் இருக்கு, திங்கிறதுக்கு சோறு, தங்கறதுக்கு இடம், நிறைய நேரம் இருக்கு, அதான் பிரச்சனை அப்படின்னு. நிகழ்காலத்தை பார்த்துட்டு நாங்கள் கடந்த காலத்தை பார்க்க முடியும்.
வாய்ப்பே கிடையாது இல்லையா? அதனால நிகழ்காலம் இது உங்ககிட்ட கிடைச்சிருக்க ஒரு பெரிய வரம். நிகழ்காலம்ன்றது ஸ்வயம் தெய்வம். நிகழ்காலம்ன்றது அதுதான் தெய்வமே. ஏன்னா இந்த நிகழ்காலத்துல தானே எவ்வளவு விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கிறேன். கடந்த கால அனுபவங்கள் கூட நிகழ்காலத்துக்கு தானே உபயோகமா இருக்கு. நிகழ்காலத்துல தானே பசிக்குது. கடந்த காலத்துல இப்ப கடந்த காலத்தை நினைச்சு பசிக்குமானா பசிக்காது. கடந்த காலத்தை பசிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. கடந்த கால பசி இனி வராது. நிகழ்காலம் ஒன்றுதான் சத்தியம். சமர்த்த ராமதாசர் முக்கியமா தன்னுடைய சிஷ்யர்களுக்கு நிகழ்காலத்துல வாழ்வதற்கு சொல்லிக் கொடுக்கிறார். குருவினுடைய பெரிய தர்மம் என்ன, நம்மளுடைய பைத்தியகாரத்தனமான கற்பனைகள் நிறைய வச்சிருப்போம். இந்த கற்பனைகளுக்கெல்லாம் வேற ஒரு பக்தி பண்ணிட்டு இருப்போம். இந்த கற்பனைகளுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள்லாம் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருப்போம். நியாயமா பண்ண வேண்டியது முயற்சி பண்ணாலே போதும். மற்றதெல்லாம் சிலதெல்லாம் இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மாதிரி தான். இது வந்து அது கிடைச்சோம். நீங்க தனியா அதற்கு ஒரு முயற்சி பண்ண வேண்டாம். இப்போ ஒரு ஜலதோஷம் வந்தா உடனே உடம்பு களைச்சி போகிறது, தலைவலி வர்றது, உடம்பு அணத்துற மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஒண்ணு வந்து லைனா வருது இல்லை, அவ்வளவுதான். இப்போ மனசுல ஒரு உற்சாகம் வந்தா உடம்புல ஒரு சக்தி பிறக்குது இல்லை, சக்தி பிறக்குது மூச்சு நிலை. உற்சாகம் கிடைச்ச உடனே அது பண்ணலாம் இது பண்ணலாம் ஐடியாலாம் வரும். உற்சாகம் வந்தாச்சுன்னா ஐடியா வரும், இழுத்து போட்டு வேலையை பண்ணுவோம், அங்க போவோம் இங்க போவோம், சிரிப்போம் பேசுவோம். ஒண்ணு வாங்கினா எல்லாம் ஃப்ரீ. டென்ஷன் ஒண்ணு வந்தாச்சுன்னா எல்லாம் லைனா வரும். பயம் வரும், கவலை வரும், எதிர்பார்ப்பு வரும், ஏமாற்றம் வரும், நடக்கலையும் கோபம் வரும், சம்மந்தப்பட்ட மேல வெறுப்பு வரும். ஒரு டென்ஷன் வந்தாச்சுன்னா இதெல்லாம் ஒரு விதையிலிருந்து பலது முளைக்கிற மாதிரி. அப்ப இந்த மனசை அழகான வழி எடுத்துட்டு போயிட்டோம்னா அது பலவிதமா கொடுத்துரும். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ரகசியம். இதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னா போதுமே. அப்ப இதுக்கு தானே முயற்சி பண்ணணும், அதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? சமர்த்த ராமதாசர் அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இதை பண்ணு, இந்த கடமையை பண்ணு, இதற்கான பலன் கிடைச்சிடும். அவ்வளவு. எப்படி ஆண்கள் ஒவ்வொருத்தரையா நான் சொல்லிட்டே இருந்தேன், ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணார். சமர்த்த ராமதாசருடைய பெரிய பலமே அவருடைய காலகட்டத்தில் பெண்களுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்து அத்தனை தூரம் அவர்களை உயர்ந்த இடத்துல கொண்டு வச்சது சமர்த்த ராமதாசர். நிறைய பேர் அக்காபாயி, வேணாபாய் இவர்கள்லாம் வந்து அந்த மடத்தை நிர்வாகம் பண்ணும்படியான அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருந்தார். அதுவும் அவங்க எல்லாம் கணவனை இழந்த கைம்பெண்கள், இள வயசுலேயே கணவனை இழந்த பெண்கள். அவர்களுக்கு அப்படி ஒரு தைரியம், பக்குவம். அவங்க சொல்றத அந்த மடத்துல இருக்க எல்லா ஆம்பளைகளும் கேட்கணும். ஆம்பளைகளோ பொம்பளைகளோ இவங்க தான் இந்த மடத்தை நிர்வாகம் பண்றாருன்னு சமர்த்தராமதாஸ் சொல்லியாச்சுன்னா அந்த மடத்தை அவர் சொல்லிட்டு போயிடுவார். அவர் எங்கேயா யாத்திரை போவார், வேற எங்கேயா ஊருக்கு போயிடுவார். அந்த மடத்துல இருக்கவர்கள் ஒருவேளை சமயத்தில் சில பேர் ரொம்ப நாள் முன்னாடியே மடத்துக்கு வந்திருப்பாங்க, ஆண்களோ பெண்களோ. புதுசாக யாராவது வந்திருக்கா, அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா சமர்த்தராமதாசர் இனிமேல் இவர்கள் தான் மடத்தை நிர்வாகம் பண்ண போறார், இவங்க சொல்ற எல்லாரும் கேட்கணும்னு சொல்லிட்டு போயிடுவார். அதை மீறி ஒருத்தரும் ஒரு செயல் பண்ண முடியாது. அவங்க சொல்லியாச்சுன்னா அப்படிதான். அதை வச்சு யாரும் வந்து மற்றவர்கள் அடக்கி ஒடுக்கி அந்த மாதிரியும் பண்ணதில்லை. ரொம்ப தெளிவாக தான் எல்லாரும் நடந்துப்பார்கள். ஒரு பெரிய காரியம் அந்த காலத்துல. ஏன்னா என்ன பிரச்சனைன்னா, நம்ம சனாதன தர்மத்துல பெண் அடிமைத்தனம்ன்றது ஒரு நாளுமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாளுமே கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. ஒரு 1800கள் வரைக்கும் வெளிநாடுகள்ல பெண்கள்லாம் குதிரை ஓட்டினா ஸ்கூட்டர் எல்லாம் பெண்கள் பின்னாடி உட்காந்து 2 கால் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி தான் குதிரையை ஓட்டணும்னு ரூல் உண்டு. குதிரையோட 2 பக்கம் கால் போட்டுன்னு ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி ஓட்டக்கூடாது, இந்த ரூல். நம்மளது அந்த காலத்திலேயே ஜான்சி ராணி லட்சுமி பாயில இருந்தால் குதிரையில உட்காந்து சவாரி பண்ணி பார்த்துக்கோங்க. பெண் அடிமைத்தனதை அவங்க நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் சில அரபு நாடுகள்ல பெண்களுக்கு டிரைவிங் லைசன்ஸே கொடுத்துருக்காங்க. இப்ப நான் சொல்றது 5-10 வருஷத்துக்குள்ள இப்பொழுதுதான். அந்த காலத்துல பெண்கள்லாம் அவ்வளவு சதஸ் பேசுவார்கள், அவ்வளவு உபதேசம் செய்வார்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சதா இருப்பாங்க. முகலாயர்கள் காலகட்டத்துல ரொம்ப அக்கிரமம் பண்ணி பெண்களை தூக்கிட்டு போடுவாங்க. அதனால
வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்துருச்சு. இன்னைக்கும் இந்த ஜெய்ப்பூர், உதய்பூர் அந்த பக்கமெல்லாம் போனோம்னா அங்கெல்லாம் அந்த ராணி பத்மாவதி அவெல்லாம் வாழ்ந்தா. முகலாயர்கள்லாம் கோட்டையை தகர்க்க வரா அப்படின்னா அவளை ஜெயிக்கணும். அவர்கிட்ட நிறைய பீரங்கி இதெல்லாம் இருக்கும். நம்ம மக்கள் வீரம் ஜாஸ்தி. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பெண்கள் எல்லாம் சுத்தி வர கோட்டையை முற்றுகையிட்டார்கள் அப்படின்னா தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்க முதல்ல பெண்களைத்தான் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த ராணி, மந்திரி, அப்புறம் அவங்க வீட்டில் இருக்க பெண்கள்ல இருந்து அந்த கோட்டைக்குள்ள இருக்க இள வயசு பெண்கள் எல்லாரும் கல்யாணம் மாதிரி எல்லா அலங்காரமும் பண்ணிக்கிட்டு அவ்வளவு கட்டுகளை எரிச்சு அப்படியே போய் அதில் உட்காருவாங்க. ஒரு அழுக, ஒரு கத்தல், ஒரு எதிர், அப்படியே 30,000 பேர்லாம் ஒன்னா உட்கார்ந்து சரீரத்தை விட்டுருக்கார்கள். அவங்க அந்த போய் இது பண்ணாங்க இல்லையா, அவங்களோட கை ரேகை மாதிரி இப்படி வச்சுட்டு போயிடுவாங்க அடையாளம். இன்னைக்கும் அதெல்லாம் அடையாளமா வச்சு கண்ணில் தொட்டு ஒத்தின்னு இருக்காங்க. ஏன்னா அது எப்படின்னா, அந்த பெண்கள் நாங்கெல்லாம் உயிரை விடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்களாம், அந்த சாம்பல் எடுத்து உடம்புல பூசிக்கிட்டு போய் சண்டை போடுவாங்க. அப்படி ஒரு வீரம். நெருப்பு கையில் வந்து பதறுவோம், நெருப்புல போய் உக்காரணுமா என்ன ஒரு மனோ தைரியம் இருக்கணும். நிறைய பெண்கள் பயங்கரமான சண்டை போட்டிருக்கார்கள். ஆங்கிலேயர்கள், முகலாயர்கள் எல்லாம் எது துரத்தி அடிச்சிருக்கார்கள். சும்மா எல்லாம் கிடையாது. அந்த விஷயங்கள்லாம் நம்ம படிக்கிறது இல்லை. ராஜஸ்தான் ரஜபுத்திர வீரர்களுடைய கதைகள்லாம் பார்த்தா நிஜமாவே ரத்தம் குதிக்குன்றோம் இல்லையா, அந்த வீரம்லாம் அமக்கலமா இருக்கும். நாம ஜெயிச்சது நிறைய, நம்ம வரலாறுகள்ல சொன்னது ரொம்ப குறைச்சல். நாம ஜெயிச்சது தான் நிறைய, நம்ம தோக்கவே இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமா தானே ஒழிய, அது நம்பிக்கை துரோகங்கள்னால தானே ஒழிய, நியாயமான யுத்தத்துல இன்னி வரைக்கும் ஜெயிச்சவர்கள் நாம தான். அப்ப சமர்த்த ராமதாசர் அவருடைய காலகட்டங்கள்ல எல்லாரும் அடங்கி ஒடுங்கி, நீங்க வெளில வாங்க தைரியமா, நீங்க வெளில வந்தா தான் அவர்களுக்கு பயம் வரும், நீங்க தைரியமா இருந்தா மற்றவர்களுக்கு நம்பிக்கை வரும் சொல்லி அவருடைய காலகட்டத்தில் அவர்களை வெளியில கொண்டு வந்தது சமர்த்த ராமதாசர். அதனால பெண்கள்லாம் ரொம்ப சுதந்திரமா சமர்த்த ராமதாசருடைய கீர்த்தனைக்கு வர்றது, அவருடைய மனாச்சே ஸ்லோகா எல்லாம் வாசிக்கிறது, இந்த ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் பஜனை பண்றது, இதெல்லாம் உண்டு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு அழகா அந்த பஜனை எல்லாம் செய்வார்கள். இதெல்லாம் சமர்த்த ராமதாசர் பண்ண ஒரு பெரிய விஷயம். சமர்த்த ராமதாசர் நிறைய பெண் சிஷ்யைகள் உண்டு. அதுல ஒருத்தி பேரு ஆபாபாயின்னு பேரு. அவ்வளவு நல்லா அந்த அம்மா கீர்த்தனை பண்ணுவா. அப்படி அதாவது கேட்கிறவா மனசெல்லாம் அப்படியே ஒருமுகப்பட்டு தியானத்துக்கு போயிடும். அந்த அளவுக்கு அவ உண்மையான பக்தியோட ஸ்ரத்தையோட அப்படி பாடுவா. வெளியில மற்றவர்கள் கொண்டாடணும், ஆஹா என்ன ஜோரா இருக்கு பஜனை அப்படின்றதுக்காக இல்லை. அவ அப்படி பாடும்பொழுது அவ மனசு முழுக்க ராமன் மேல லயப்பட்டு அவ பாட ஆரம்பிச்சாச்சுன்னா அவளுக்கு அங்க ராமன் பிரத்யட்சமாயிடும். அப்படி பாடுவா அவ. மற்றவர்கள்லாம் பாடவே மாட்டாள். அவ அப்பப்ப உட்காந்து அங்கங்க உட்காந்து பாடிட்டு இருப்பாள். கூடத்துல பெருசா பாடுறதுன்னு இந்த வேலையெல்லாம் அவள் வச்சுக்கவே மாட்டாள். என் ராமனுக்காக நான் பாடுறேன், வேற யாரும் கேட்கணும், இவ்வளவுதான் அந்த அம்மாவுடைய மனசு. அவனுக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருந்தது. ஒரே ஒரு தடவை சமர்த்த ராமதாசர் முன்னாடி ஒரு கீர்த்தனம் பாடணும். அவ்வளவு பெருமைக்காக தான் இல்லை, என் குருவினாலே தான் நான் இவ்வளவு கீர்த்தனை பாடுறேன், எனக்கு இந்த அனுபவம் கிடைக்கிறது. என் கீர்த்தனத்தை என் குருநாதனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் மனசுக்குள்ள ரொம்ப நாள் ஆசை. வெளியில யாருக்கிட்டையும் சொல்லல, எனக்கு குரு முன்னாடி பாடணும் என்ன ஆசையா இருக்கு. ஆனா குரு கிட்ட எப்படி கேட்க, இந்த வசனம் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இந்த வசனத்துக்கெல்லாம் குரு மயங்கவும் மாட்டார். ஏன்னா வசனம் அவ்வளவுதான், வசனம் யார்கிட்டையும் சொல்லலை, யார்கிட்டையும் இதை பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்ணல. மனசுக்குள்ள மட்டும் இந்த ஆசை அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் குருநாதர் முன்னாடி பாடணும் அப்படின்னு.
நிறைய தடவை சமர்த்த ராமதாசர் போய் நமஸ்காரம் பண்ணுவா, எல்லாம் பிரசாதம் கொடுப்பா, வாங்கிப்பா. அவரும் ஒன்றும் சொல்ல மாட்டா, இவளும் ஒன்றும் சொல்ல மாட்டா. இப்படியே காலங்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் பார்த்தா சரி நம்ம வாயை திறந்து கேட்டுடுவோம். எப்படி கேட்கறதுன்னு ஒரு பயம்லாம் இல்லை, தயக்கமும் இல்லை, என்னமோ தெரியல, அப்படியே போயிட்டு இருந்தா. அன்னைக்கு என்ன சமர்த்த ராமதாசர் என்ன வேணும் சொல்லு அப்படின்னு திடீர்னு அவன் எதிர்பார்க்கல அந்த வார்த்தையை. என்ன அப்படின்னாரான். இந்த என்னன்னு கண்ணில் பலவரும் தண்ணி வந்துடுது. இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பக்தர்கள், சத்ரபதி சிவாஜி அவரோட சிஷ்யன், ராஷ்டிர குரு, மகாராஷ்டிராவோட குரு அவர். அவருடைய ஹிருதயத்துல நான் என்ன ஞாபகம் வச்சிருந்து என்ன வேணும்னு கேட்கிறாருன்னா எனக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம். இப்போ கையை கூப்பிட்டு எனக்கு உங்க முன்னாடி ஒரே ஒரு கீர்த்தனை எனக்கு பாடணும், அவ்வளோதான். உடனே சமர்த்த ராமதாஸ் அப்படியா சரி, சாஃபல் ராமராயா கோவில்ல இந்த தேதிக்கு நீ பாடு, இந்த நிமிஷத்துல நீ பாடணும்னுட்டாராம். சரின்னுட்டா. அன்னைக்கு சாஃபல்ல பூஜை எல்லாம் முடிஞ்சாச்சு, பிரசாதம் எல்லாம் போயாச்சு. சமர்த்த ராமதாசர் கோவில் அப்படி உட்காந்துட்டு இருந்தார். மற்ற சிஷ்யாலாம் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்பா பாயை மட்டும் வர சொல்லு அப்படின்னுட்டாராம். நம்ம சமர்த்த ராமதாஸ் காம்பீரியமா உட்காந்துட்டு இருக்கார். வந்தா நமஸ்காரம் பண்ணா. பாடம்னு சொன்னிய பாடு. சாஃபல் ராமராயா இருக்கான், சமர்த்த ராமதாசர் இருக்கார். ரெண்டே பேர் தான் குருவும் பகவானும். அவன் வாழ்க்கையில் அதுதான் வேணும்னு ஆசைப்பட்டு. இது ஒண்ணுதான். ராமராயா முன்னாடி கீர்த்தனை பாடணும், குருநாதனுக்கு அதை சமர்ப்பணம் பண்ணணும், இவ்வளவுதான். இல்லை எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இந்த ஆத்மார்த்தமான விஷயங்கள் நடந்தே தீரும். ஆசை வேற, ஆத்மார்த்தம் வேற. ஆசைன்றது மேலோட்டமா நடந்தா நல்லா இருக்கும், கிடைச்சா ஜோரா இருக்கும், இப்படிதான். ஆத்மார்த்தம்னா அது ஆத்மார்த்தம், அவ்வளவு வார்த்தையே கிடையாது. உங்களுக்கு அந்த ஆத்மார்த்தம் நல்லா கவனிச்சு பண்ணி வரைக்கும் நீங்க ஆத்மார்த்தமா கிடையாது, எல்லாமே நடந்திருக்கு. இந்த ஆசையில கேட்கறதெல்லாம் அப்படியே ஒரு மதப்பில் இருக்கும். அந்த ஆசையில் எனக்கு இது கிடைக்கணும், நடந்துடணும், அதுக்கு ஒரு விலை கிடையாது. ஏன்னா அதெல்லாம் மேலெழுந்த அந்த கடலினுடைய அலைகள் போல, இந்த ஆசைகள் எல்லாம் கடல் அலை போல இறந்துட்டே இருக்கும். சில 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 சிலன்னு இந்த அலைகள் பெருசா வந்து ஒன்று பண்ணாது, அதே இடத்த அடிச்சு 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 போயிட்டு இருக்கு. இதுதான் ஆசைகள். இப்படி இப்படி வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் வரும் போகும், அவ்வளவுதான். ஆழ் மனசுல போயாச்சுன்னா சலனமே இருக்க. அது கரெக்டா குரு இடத்துல போய் சேரும். நீ ஆழ் மனசுல ஆத்மார்த்தமா நினைக்கிற ஒன்னோ பிரார்த்தனை ஒன்னோ தானாக அது குருவுடைய காதுல போய் விழும். என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஆத்மார்த்தமா பண்ணுங்க. அது வீட்டு வேலையோ ஆபீஸ் வேலையோ, பெருக்கிறதோ துடைக்கிறதோ சமைக்கிறதோ பக்தி பண்றதோ நாமஜபம் பண்றதோ, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு சரி தலையெழுத்து கூப்பிட்டாங்களேன்னு போகாதீங்க, ஆத்மார்த்தமா போங்க. கடையில் துணி வாங்க போடல ஆத்மார்த்தமா, பல் தேய்க்கல ஆத்மார்த்தமா. ஏன்னா பல்லு இருக்கிற தேய்க்கிறதுக்கு இன்னைக்கு அதுவே பாக்கியம் இல்லை, நீங்க எழுந்திருக்கோம் இல்லையா. அது எந்த விஷயத்தை நீங்க ஆத்மார்த்தமா பண்ணும்போது அதுதான் பெரிய ஆனந்தம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க ஆத்மார்த்தமான பண்ற விஷயங்கள்ல கிடைக்கிற ஒரு ஆனந்தம் ஒரு அவசரத்துல பண்ணும்பொழுது அடுத்தவர்களுக்காக பண்ணும்போது நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது. நீங்களே கவனிச்சு பாருங்க, சில நாள் ரொம்ப ஆத்மார்த்தமா ரொம்ப ஸ்ரத்தையோட துணி மடிப்பீங்க, நல்லா ஒரு சந்தோஷம் இருக்கும். சில நாள் எதையோ யோசிச்சுட்டு எதையோ மடிச்சு வைப்பீங்க, என்னத்த ஒன்றும் மடிச்சா மாதிரி உங்களுக்கே ஒரு திருப்தி இருக்காது. திருப்பி எடுத்து மடிப்பீங்க, எடுப்போ எடுத்து உள்ள வைப்போம், எப்போ எப்படி வச்சுருப்பீங்களா, அது உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஆத்மார்த்தமான பண்ற விஷயங்கள்ல லாபம் நஷ்டம் மானம் அவமானம் சுகம் துக்கம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு சுகம், அவ்வளோதான். அது சபாரான் இருக்கும். இப்போ சில டாக்டர்கிட்ட சொல்லுவோம் அவர்கிட்ட போனாலே சரியாயிடும், ஆத்மார்த்தம். சில பேர் பணத்தில் இருப்பாங்க, நமக்கு அது என்னமோ ஒத்து வராது. எத்தனையோ கடைக்காரங்கிட்ட போவோம், இவ்வளோ கடைகள் இருக்கும், 50 காசு கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஆத்மார்த்தம் இருந்ததுன்னா அங்கே தான் போய் நிற்போம். நமக்கு தெரியும்ல, அந்த ஆத்மார்த்தத்துக்கு தான் நல்ல ஜாஸ்தியே. குழந்தைகளை பார்த்தா சந்தோஷம், அது ஆத்மார்த்தமாக பழகும். குழந்தைகள் நடிக்காது,
குழந்தைகள் நம்மளை உபயோகப்படுத்தி தூக்கி போடாது. அதுங்களுக்கு ஆத்மார்த்தம் உண்டு. இன்னைக்கோட நாங்கள் போயிட்டு இருந்தோம், ஒரு குட்டி குழந்தை அவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருந்தோம் எங்களோட, ஜாலியாக ஆத்மார்த்தம். அதுக்கு என் பேர் தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, ஆனால் அது இப்படி தலையாடு நான் தலையாடு அவ்வளோதான். அது அந்த சிரிப்பு இருக்கு, அந்த ஆத்மார்த்தம். நான் தொடவும் இல்லை, அது பேர் என்னன்னு கேட்கல, அது பாட்டு அவங்க பாட்டி தாத்தாவோட உட்காந்து அப்படி எட்டி எட்டி பார்க்கும், ஓடி வரும், இப்படி போகும், பக்கத்தில் வந்து இப்படி போகும். தொடலை தூக்கலை கொஞ்சலை ஒன்றும் பண்ணல. நாங்கள் விளையாடுறோம், அதுவும் விளையாடுச்சு. நீயும் தொடாத நானும் தொட மாட்டேன். ஆனால் 2 பேருக்கும் ஆனந்தம். நேரம் போனதே தெரியல, நேரம் போனதே தெரியல. ஏன்னு கேட்டால் ஆத்மார்த்தம். இப்போ அந்த குழந்தைகிட்ட எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்கிட்ட அதுக்கு ஒன்றும் வேண்டாம். 2 பேருக்குள்ள ஒரு ஆனந்தம், ஒரு சிரிப்பு. அதோட சிரிப்பு என்னோட சிரிப்பு. அதுக்கு நான் வந்து அதை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நம்பிக்கை. அந்த குழந்தை எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு நம்பிக்கை. சுகம். இப்போ ஆத்மார்த்தமா இப்போ அந்த குழந்தைய பற்றி நினைக்கிறேன், முகம் உட்காந்துருச்சு மனசில். ஆத்மார்த்தமாக சிரிச்சுது. அந்த குழந்தை பேர் என்ன, ஊர் என்ன, எந்த இடத்துல இருக்கு, அப்பா அம்மா பேர் என்ன ஒன்று. ஆனால் அந்த குழந்தையினுடைய அந்த சிரிப்பு, அதனுடைய அந்த ஆத்மார்த்தம் நல்லா இருக்கு. இந்த ஆத்மார்த்தத்துக்கு ரொம்ப விலை ஜாஸ்தி. ஆத்மார்த்தமா கேட்டாள் சமர்த்த ராமதாசர் நடத்தி கொடுத்துட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுவா இருந்தாலும் ஆத்மார்த்தமாக. அது ஆத்மார்த்தத்தெல்லாம் நீங்க வர்ணிக்கலாம் முடியாது, உங்க ஹிருதயத்தில் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உள்ளன்போட என்றது உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க உணர்கின்ற ஒரு விஷயம். அதை எப்படி வர்ணிக்க முடியும்? நான் அதை வர்ணிக்கலாம் முடியாது. ஒரு சின்ன குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, உங்க பிள்ளைக்கோ இல்லாட்டி ஒரு பேரனுக்கோ பேத்திக்கோ, நிஜமாக ஆத்மார்த்தமா கொடுப்போம். இவ்வளவுதான் வர்ணிக்க முடியும் எனக்கு. ஆத்மார்த்தம். இப்ப தாமிரபரணியில் குளிக்கிறோம், தலையெழுத்தன்னு குளிக்க மாட்டோம், ஆத்மார்த்தமா குளிக்கணும். எப்படி வேலை வரதே தோன்றது இல்லை. இறங்கிட்டோம்னா சுகமா இருக்கு. எனக்கு வந்து இமாலயோட ஆத்மார்த்தமா இருந்துட்டே இருக்குங்க. அப்பாடா, குளிர் என்ன மழை என்ன பார்த்துக்கலாம், அங்க இருக்கோம்ல, அது ஒரு சுகம். அவ்வளவுதான். அந்த ஆத்மார்த்தத்துக்கு ஒரு தனி வேலை உண்டு. இப்ப நான் கேட்கறேன், எதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு ஒவ்வொருத்தரா கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆத்மார்த்தம் அந்த அன்பு தானே, அதுக்கு தான் எல்லாருக்கிட்ட தான் வாங்கிக்கிறேன். இல்லாட்டி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட மாட்டேன். அந்த ஆத்மார்த்தம் தான் பெரிய பலம். அப்ப இவளுக்கு அந்த ஆத்மார்த்தம் இருந்ததுனாலே சமர்த்த ராமதாசர் அவ்வளவு அழகா நடத்தி கொடுத்தார். அதனால ஆத்மார்த்தமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆத்மார்த்தமாக பண்ணுங்க. உங்க குருவுக்கு கேட்கும், உங்க குருவுக்கு புரியும். உங்க குருவால உங்க ஆத்மார்த்தத்தை உணர முடியும். நிச்சயம் அகம்பாவத்தை உணர முடியும் குருவாலன்னா, ஆத்மார்த்தத்தையும் நன்னா உணர முடியும். உங்களுடைய பயத்தையும் பைத்தியகாரத்தையும் கற்பனையும் உணர முடியும்னா, ஆத்மார்த்தம் ரொம்ப நன்னா உணர முடியும். ரொம்ப நன்னா. நான் குருஜி அம்மா விஷயத்துல பார்த்திருக்கேன். ஒரு சந்தர்ப்பத்துல யாரோ ஒரு மாமி பக்கத்துல பஜனைக்கு வந்தா ரொம்ப திமிரா தான் கொண்டு வந்து அந்த பூவை கொடுத்தா. எனக்கே தெரியுது. அப்போ நான் குருஜிமா பார்த்து ஒரு வருஷமா 2 வருஷமா இருக்கும். கொடுத்தா குருஜிமா அங்கே வச்சிருந்தா, கை நீட்டி வாங்க கூட இல்லை. அப்புறம் அந்த அம்மா போயிட்டா. அம்மா சொன்னா, கொண்டு போய் செவுத்துல போடுற அந்த பூவைன்ட்டாங்க. நான் இப்படி பார்த்தேன், என்ன அப்படின்னா போட்டு அவ்வளோதான். அந்த என்னதான் அது மேல வியாக்கியானம் விளக்கம்லாம் ஒரு மண்ணாங்கட்டி விளக்கு மாதிரிலாம் கிடையாது. கொண்டு போடு அவ்வளோதான். அதான் குருஜி அம்மா. அதே ஒரு அம்மா ரொம்ப சாதாரண, ரொம்ப ஒரு வேலை செய்கிறம்மா நினைக்கிறேன். ஞாபகம் எனக்கு அங்கே அக்கம் பக்கத்தில் கட்டட வேலை செய்கிறம்மா வேணுமோ அப்பப்போ வருவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் இப்படி தயங்கி அந்த அம்மா வந்தார். குருஜிமா பார்த்தா என்னடி அப்படின்னா முதல்ல கேட்பாங்க. வாமா போமாலாம் கிடையாது. என்னடி கொண்டு வந்துருக்க எனக்கு அப்படி கை நீட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், கொண்டு மாலை கொண்டு வெளில போடுறா அப்படின்ட்டாங்க. செவத்தில் போடு அப்படின்ட்டாங்க. இது நடந்த 5 நிமிஷம் அந்த அம்மா தங்கி அப்பயும் வருவா. தூரத்தில் நமஸ்காரம் பண்ணுவா, உட்காந்துட்டு இருப்பா. ஹரே கிருஷ்ணா சொல்லிடி, என்ன சமைச்சா? அம்மா கேட்பேன், என்னடி சமைச்சா அப்படின்னு ஐயோ சொல்லுவாங்க. இந்த அம்மா அது கட்டட வேலை செய்கிற அம்மா தான் நினைக்கிறேன். அங்கே ஏதோ வீடு கட்டும்பொழுது, இல்லைம்மா நான் மருதாணி பிரித்தேன், அரைச்சி கொண்டு வந்தேன், வெயிடி அப்படிங்க. நிஜமாவே நான் கண்ணதிருக்க பாரு, வெயிடி அப்படின்னாங்க. அந்த கையை காமிச்சு வச்சு விடு. எனக்கு அந்த ஆத்மார்த்தம் நான் என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். வச்சு விடுன்றாங்க. அந்த அம்மா அழ ஆரம்பிச்சு.
நீங்க வாங்கிப்பீங்களானேன்னு நினைச்சேனேம்மா அப்படின்னு. ஆண்டி வாங்கிக்க மாட்டாங்க. வேதத்துக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும்டி. இப்படிதான் வேதத்துக்கு வேதம் தான் அம்மா சொன்னாங்க. வேதத்துக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும்டி வை. நிஜமாவே அந்த அம்மாவை பார்த்து நான் கை கூப்பினேன். ஏன்னா என் கண்ணதுக்கு எனக்கு தெரியும் என் குருஜி அம்மா யாருன்னு. ரொம்ப சாதாரணமா அந்த அம்மா குருஜி அம்மாவுக்கு மருதாணிலாம் வச்சு விட்டேன். நல்லா அந்த மெய்ய அரைச்சிருக்கடி. எங்க அரைச்ச? அதான் எங்க ஊர் அரைச்சு. அம்மா உடனே அந்த ஊர் கதை, இந்த சின்ன பொண்ணெல்லாம் மருதாணிக்கு வைக்கும்போது கதை பேசணும் அந்த மாதிரி பேசினாங்க. நான் என் கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன். அந்த ஆத்மார்த்தத்தை கண்ணெதிர்க்க. இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் எனக்கு தெரியும். பல நிகழ்ச்சிகள் நான் கண்டிருக்கேன். குருஜியம்மா விஷயம் நிறைய நான் பார்த்துக்கேன். அந்த ஆத்மார்த்தத்தினுடைய விலை எனக்கு தெரியும். அந்த ஆத்மார்த்தம். அதனாலதான் நாரதருக்கு ரிஷிகள்லாம் உபதேசம் பண்ணார்கள். ஆத்மார்த்தம். அந்த ஆத்மார்த்தத்துக்கு சமானமா உலகத்துல எதுவுமே இல்லை. ஜிஎஸ் சுவாமி உங்க மேல ஏன் அனுபவிச்சிருக்காரு? ஆத்மார்த்தம். வேற என்ன காரணம் எனக்கு தெரியும். எத்தனை பேர் வந்தாலும் உங்களை கூப்பிடுறாங்க, தனியா பேசுறாரு, என்ன ஏதுன்னு விசாரிக்கும். ஆத்மார்த்தம். வேற என்ன அவருக்கு? நம்மளால என்ன பிரயோஜனம் அவருக்கு? சரியா சொன்னா நம்மளால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவருக்கு பிரயோஜனப்படுறது பெரிய பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. பிரயோஜனப்படுறதுக்கு அவ்வளவு பேர் ஆள் இருக்காங்க. நம்மால் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு கூட்டத்தை செய்தி அவர் தன் பலத்தை மற்றவங்க காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனாலும் ஆத்மார்த்தம் அவ்வளவு. இந்த ஆத்மார்த்தத்துக்கு தான் அவரும் கூப்பிட்டு பேசுறார். நம்ம தூத்துக்குடி ஜனங்கள் அப்படின்றாருன்னா அந்த ஆத்மார்த்தம். அந்த ஆத்மார்த்தம் எப்பயும் இருக்கும். இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்மார்த்தம் ஒவ்வொரு செயல்லையும் அந்த ஆத்மார்த்தம். புரிஞ்சுமா சொன்னாங்க? ஆசையோட பண்ணுடா, மனசால பண்ணு. மனசு எங்கேயோ வச்சுட்டு மனசு எங்க மேயறதுன்னு வாங்க. எதையோ ஒன்று நம்ம சும்மா அப்படி ஏதாவது பண்ணங்க. மனசு எங்கேயோ மேயுது, எத்தையோ பண்ணாய், அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேற வார்த்தையே கிடையாது. மனசு மேயறத விட நான் நிதானமா ஒரு மரியாதையா சொல்லிட்டு இருக்கேன். குருஜி அம்மா டோன்ல அது வார்த்தை எனக்கு தெரியும். ரொம்ப சொல்ல முடியாது எனக்கு. நான் கேட்டேன். ரெக்கார்ட் பண்ணா கூட தனியா சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஆத்மார்த்தம் ஒவ்வொரு செயல்லையும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும் நீங்க பேசுற வார்த்தை கூட ஆத்மார்த்தமா இருக்கணும். நிதானமா பேசுவீங்க, கண்டதை பேச மாட்டீங்க. செய்கிற செயல்கள் ஆத்மார்த்தம் இருந்த தேவையில்லாத செயல்கள் பண்ண மாட்டோம், பண்ண முடியாது. இதெல்லாம் கொடுக்கல, ஆத்மார்த்தமா கொடுங்க. யாருக்கு கொடுத்தாலும், பிச்சைக்காரன் சாப்பாடு போட்டா கூட ஆத்மார்த்தமா கொடுங்க. பெருமையில கொடுத்தா அது விலை இல்லை. நீங்க ஆத்மார்த்தமா கொடுக்கும்பொழுது தெய்வ அருளை வாங்கிக்கிறீங்க. இதுதான் உண்மை. அலங்காரம் பண்ணிக்கலாம், ஆத்மார்த்தமா பண்ணிக்கோங்க, நல்லா பண்ணிக்கோங்க. ஆத்மார்த்தம் திருப்பி திருப்பி இதேதான் ஆத்மார்த்தம். ஆத்மார்த்தமா அர்ஜுனன் சண்டை கூட ஆத்மார்த்தமா போட ஆரம்பிக்கல. பகவான் கீதை சொல்லி ஆத்மார்த்தமா சண்டையை போடுற, வெளியே போடுறா அப்படின்ட்டு. அதனால அந்த ஆத்மார்த்தம் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நினைச்சு பாருங்களேன், தனியா சமர்த்த ராமதாசர் பக்கத்துல உக்காந்துட்டு ராமன் பார்த்துட்டு இருக்க அந்த அம்மா ஒரு கீர்த்தனை பண்றான்னா கோடி ரூபாய் கொடுத்தா கூட இதெல்லாம் கிடைக்காது. அந்த ஆத்மார்த்தத்துக்குத்தான் தெய்வமும் மயங்கும், குருவும் மயங்குவார், உலகமும் மயங்கும், இயற்கையும் கட்டுப்படும். ராதே கிருஷ்ணா. ஆபாபாயி அப்படின்னு அந்த அம்மா பேர். இங்கிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஆத்மார்த்தம். தூங்கணுமா? ஆத்மார்த்தமா தூங்குங்க. சாப்பிடுறீங்களா? ஆத்மார்த்தமா. அதனால்தான் எதையோ யோசிச்சு சாப்பிடாதீங்க, என்னத்தையோ பேசி சாப்பிடுங்க. ஆத்மார்த்தம். கிருஷ்ணன் கோப குழந்தைகள் சாப்பிடும்போது ஆத்மார்த்தமா சாப்பிட்டான். அதனால குழந்தைக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனால ஆத்மார்த்தம். எதுவாக இருந்தாலும் யாத்திரை பண்ணணும், ஆத்மார்த்தமா கேளுங்க, நடக்கும். ஆத்மார்த்தமான விஷயத்துக்கு நடத்தி ஆகணும். தெய்வம் வசப்பட்டுத்தான் ஆகும், வானமே வசப்படும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம.
जय बोलो सीतारामचंद्र भगवान की जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय बोलो भारत माता की जय हिंद ताम्रबरणी माता की जय राधे कृष्णा।